Hi friends, so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவைன் வந்து fish corn and fish fry கேட்டிருக்கா. அதனால நம்ம இப்போ fish குழம்பு பண்ண போறோம். fish fry நான் வந்து பண்ண போறேன். நான் குழம்பு பண்ணுவேன். ஸ்வேதா வந்து fish fry பண்ண போறாங்க. So fish வந்துச்சா? Yes, வந்துச்சு. fish ரெடியா இருக்கு. So மார்னிங்கே வந்து நம்ம வந்து மார்னிங் கிடையாது. நேத்து ஈவினிங் வந்து லிஷியஸ்ல ஆர்டர் பண்ணியாச்சு. அது இன்னைக்கு மார்னிங் வந்து நமக்கு ரீச் ஆச்சு. சோ இத டைரக்ட்டா போய் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி டிவைன் இப்பதான் நான் fish corn கேட்டா. ஆனா நான் எழுதி வாங்கி வச்சிட்டேன். அதெல்லாம் ஸ்கிரிப்ட் கண்டு கொடு. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? சோ fish கழுவுற வாஷ் பண்ற டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்வேதா கொடுத்தாச்சு. சோ ஸ்வேதா வந்து fish வந்து வாஷ் பண்ண போறாங்க. கொஞ்சம் எனக்கு உப்பும் டர்மரிக்கும் வேணும். டர்மரிக் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த fish இது டர்மரிக் fish கொன்னு சாப்பிடுறது மங்களகரமான வேலை. கொஞ்சமா சால்ட்டும் மஞ்சத்தூள போட போறோம். அசிஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இது போன் கேமரா பிடிக்கிறதே எனக்கு பெரிய அசிஸ்ட் வேலையா இருந்துச்சு. அதனால நீயே போட்டுக்கடா அப்படின்ட்டு. சரி ஓகே இப்போ vlog தானே எடுக்கிறீங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வருவாங்களா? இல்லையே, யாரும் வரல தானே. vlog எடுக்கிறதுக்கு பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டு கமகமன்னு வந்துருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? அப்பதான் வந்து வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து நல்லா கமகம வாசனை லாஜிக். கண்ணாடி எடுத்துனா ஆட்டோ எக்ஸிட்டிவா வரும். வீடியோ பாக்குற மக்களுக்கு வந்து நல்லா வந்து பிளசண்டா இருக்கணும்ல, வாசமா இருக்கணும்ல. அதுதான் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஆக்சுவலா நல்ல கிளீனா தான்ப்பா இருக்கு. அது வாங்குறது இப்போ நம்ம கடையில நார்மலா தான் வாங்கினா அது ரொம்ப இந்த பிளட்டா ரொம்ப நம்ம கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். இது ஓரளவுக்கு கிளீனா இருக்கு. ஜஸ்ட் வாஷ் பண்ணா போதும். ஸோ ஆக்சுவலா வந்து நான் வந்து எப்பவுமே வந்து ஃபிஷ், ஸோ நான்வெஜ் வந்து ஃபிஷ்ஷும் மட்டனும் வந்து லிஷியஸ்ல வாங்கிடுவேன். ஸோ ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். சம்டைம் ஆஃபர் அந்த ப்ரோமோ கோட் அது எல்லாமே இருக்கும். ஸோ அதுல கம்மியா வரும். இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து இந்த க்ளீன் பண்ற வேலை நசன்னு இருக்கும் இல்லையா? ஸோ க்ளீன் பண்ற வேலை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மிச்சமா இருக்கும். இப்போ இந்த ஃபிஷ் வந்துருக்கு, ஜஸ்ட் 2 வாட்டி டைரக்டா தண்ணியில அலசலாம். ஏன்னா அதுல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த டர்ட்டி ஸ்டப்ஸ்லாம் வந்து அவங்களே ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம உப்போ மஞ்சத்தூளோ போட்டு ஒரு 2-3 வாட்டி வந்து அலசி வாஷ் பண்ணாலே போதும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் லிஷியஸ்ல ஆர்டர் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வாஷிங் முடிஞ்சாச்சு. ஓகே சோ நாம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நம்ம வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் ஃபிஷ் குழம்புக்கு. அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுவேன். நம்மளோட ரீஃபைண்ட் ஆயிலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அடுப்பு காஞ்சோனே நான் வந்து ரொம்ப சிம்பிளா செய்வேன். ரொம்ப வந்து பெருசாலாம் வந்து தலைக்கு தூக்கிக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபிஷ் குழம்பு. ஃபிஷ் குழம்பு 10 மினிட்ஸ் செய்வது எப்படி? அந்த மாதிரியா? 15 மினிட்ஸ். ஓகே டைம் நான் பண்ணுப்பா. 15 மினிட்ஸ்ல முடியுதா பாப்போம். கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் வந்து நிறைய கடுகு போட்டுட்டு ஓடிடுங்க. ஏய் இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. பச்சை மிளகாய் எப்பவுமே ஃபிஷ் குழம்புக்கு வந்து ஆட் டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ வதக்க போறோம். அது கூட பூண்டும் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ பூண்டும் சேர்த்து வதக்க போறோம். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டீங்களா? கறி குழம்புக்கு தானே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. கையே கேஸ் சின்ன சிம்பிளா இருக்கு பட் ஸ்டில் போட்ட கடுகு அந்த மாதிரி நிறைய கடுகு போட்டுட்டேன். அதெல்லாம் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவு வந்து வதக்கணும். ஆக்சுவலா இந்த வெங்காயம் சீக்கிரம் வதக்கணும்னா லைட்டா உப்பு தக்காளி போடும்போது உப்பு மஞ்சள் தூள் போட்டலாம் ஈஸியாக வதங்கிடும். அந்த பெரிய வெங்காயத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க இப்போ? ஸோ இந்த பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சமா அரைச்சு அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும். இல்லைன்னா இந்த பச்சை ஸ்மெல் வரும். நம்ம இதை அரைச்சு போடும்போது கொஞ்சம் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும். இது வதங்கும் போதே நம்ம வந்து இப்போ இதையும் அரைச்சிடலாம். ஓகே சோ இப்போ என்ன பண்ணீங்க? ஸோ மீதி இருந்த வெங்காயத்தை வந்து அரைச்சி வந்து கொட்டியாச்சு. கொட்டிட்டு அதை நல்லா வதக்கணும்.
இதில் பச்சை வாசம் போகிற அளவு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிட்டேன். ஸோ உப்பை ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி ஸ்வேதா சொன்ன மாதிரி சீக்கிரமாக வந்து வதங்கும். நம்மளுக்கே தெரியும் அந்த பச்சை வாசனை வந்து போகிறது இல்லையோ, ப்ளஸ் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும். ஓகே, இப்போ உப்பு ஆட் பண்றீங்கல்ல, எவ்வளவு ஆட் பண்ணுவீங்க? ஒரு கொஞ்சம் இல்ல பொதுவாக ஆட் பண்றது. இப்போ வந்துட்டு ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம் கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்றீங்கல்ல, உப்பை வந்து எவ்வளவு ஆட் பண்ணுவீங்க ஒரு இதுக்கு? ஒரு சிட்டிகை ஃபுல்லா கேக்குறீங்களா? தேவையான அளவா? தேவையான அளவு நான் டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணுவேன். ஏங்க தேவையான அளவு என்னன்னா தெரியாதனால தானே நாங்க யூடியூப் வந்து இந்த வீடியோ குக்கிங் வீடியோ எல்லாம் பார்த்தோம். கட் பண்ணிடுவேன். அப்போ காலங்காலமா வந்து எல்லா குக்கிங் சேனல்லயும் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள், ஒருத்தர் உப்பு கம்மியா சாப்பிடுவாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான அளவு தான் உப்பு ஆட் பண்ண முடியும். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்ல ஆட் பண்ணுவேன், பட் அப்பப்ப டேஸ்ட் பார்த்துப்பேன். சோ கரெக்டா இருக்குமா? உப்பு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நம்ம குழம்பு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் கூட நமக்கு உப்பு பத்தலன்னா நம்ம குழம்புல வந்து போட்டுக்கலாம், பட் பொரியல்ல போட முடியாது. பட் இந்த மாதிரி குழம்புல வந்து உப்பு கம்மியா இருக்காது, ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் அதுக்குன்னு ரொம்ப கம்மியா போட்டக்கூடாது, ஏன்னா ஃபிஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உப்பு நல்லா வந்து பிடிக்கணும். ஓரளவு வந்து உப்பு நம்ம போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நல்லா வந்து வதங்கியாச்சு, தக்காளி ஆட் பண்ணிடுவோம். தக்காளியை நல்லா ஸ்மாஷ். ஒரு விஷயம் பண்றதுக்கு மறந்துட்டேன், அது சைடு பை பண்ணிடலாம். என்னது? மீன் குழம்புக்கு என்ன பண்ணுவாங்க? புளி. அது புளியை வந்து நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம். அதனால என்ன பண்ண போறேன்னா, நம்ம கிட்ட வந்து டைம் வந்து கம்மியா தான் இருக்கு. இது வதங்கினோடனே நம்ம வந்து மசாலா சேர்க்க போறோம், அதுவும் வதங்கினோடனே புளி கரைச்சி ஊட்ட போறோம். ஸோ அதனால ஒரு நெல்லிக்காய் சைஸ் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா புளிப்பு வந்து இங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாங்க, நான் கம்மியா தான் சாப்பிடுவேன். ஸோ ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து போட்டாச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வந்து சிம்ல வச்சுக்க போறோம். இது கொஞ்சம் பொறுமையா வதங்கட்டும், அப்பப்போ லைட்டா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஆஸ் யூஷுவல். ரொம்ப போட வேண்டாம், வேணா அப்புறமா கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து புளி ஞாபகம் வந்ததால் நம்ம லைட்டா இந்த தண்ணியை சூடு பண்ணிட்டு போறோம். சின்ன பர்னர் இருந்துச்சுன்னா சின்ன பர்னர்ல வைங்க, ரொம்ப பெரிய பர்னர்ல வச்சாதீங்க, கொதிக்க விட்டாதீங்க. ஜஸ்ட் நம்ம தண்ணியை வந்து சூடு பண்ணோம் அப்படின்னா புளி வந்து கரைக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதையும் பண்ண போறோம். சைட் பை வந்து கேட்டு விட்டுக்கோங்க. மீன் குழம்பு இல்ல நான்வெஜ்னாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து மிதந்தாதான் வந்து, கொஞ்சம் ஆயிலா இருந்தாதான் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப ஆயில் கிடையாது, கொஞ்சம் ஆயிலா இருக்கணும், ட்ரையா இல்லாம ஆயிலா இருக்கணும். ஓகே, சோ நம்ம குக் பண்றது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ஒருத்தவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்காங்க. Divine, say hi. Say hi. எனக்கு மீன் வேணும் அவ்வளவுதான்டா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ட்டு போறாங்க. ஃபிஷ் குழம்பு வேணும். சைட் பை அதையும் பார்த்துக்கணும், மறந்துடக்கூடாது. வந்து வதங்கிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சமா வந்து நம்ம இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டா மஞ்சத்தூள், அப்புறம் சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர். எவ்வளவு ஸ்பூன் சொல்லுங்க? ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டதால சும்மா கொஞ்சமா சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் நான் அவ்வளவுதான் சேர்ப்பேன். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் தனியா பவுடர், கொரியாண்டர். ஸோ இதுலயே வந்து ஆல்ரெடி நான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மீஷோல இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுலயே வந்து நம்ம ஸ்டிக்கரும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வீடியோ லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்காங்க. ஸோ பிளெயின் சில்லி பவுடர். நீங்க சில்லி பவுடரும் தனியா பவுடர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்ல, இது வந்து ஆக்சுவலா எங்க அத்தை அரைச்சி கொண்டு வந்தாங்க. இதுல வந்து நாட் பிளைன் சில்லி பவுடர், கலர் பார்க்க அப்படி இருக்கு. சோ இது வந்து குழம்பு மிளகா பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, குழம்பு. அப்ப அதுலயே தனியா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுது. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும்போது திக்னஸ் கிடைக்கும். குழம்பு வந்து கொஞ்சம் குழம்பு நமக்கு ரொம்ப தண்ணியா இல்லாம ஒரு திக்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து புளி வந்து இது பண்ணது வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதுலயே வந்து புளி நல்லா வந்து மெல்ட் ஆயிடும். ஆன் பண்ணிட்டோம். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் மசாலா வந்து நிறைய பேர் வீட்டில் அரைப்பாங்க. பட் நமக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தால நான் வந்து ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா போட்டு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கிடையாது, சும்மா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இப்போ வதக்கும் போது ஒரு ஸ்பூனு,
அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கொதிக்கும் போது ஃபிஷ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆயில் போட்டாலும் இது வந்து அப்படியே ட்ரை ஆயிடுது. மசாலாலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ட்ரை ஆயிடும். இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் 2 எண்ணெயுமே நான் மிக்ஸ் பண்ணி சேர்ப்பேன். ஸோ வாசமாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா புளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து சூடாயிடுச்சு. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளி வந்து ஆல்ரெடி மெல்ட் ஆயிருக்கும். நம்ம ஆட் பண்ணும்போது ஏன்னா சூடா இருக்கிறதுனால கரைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போவும் வந்து சூடாக இருக்கு. இப்போ வந்து புளி நம்ம நல்லா வந்து வதங்கிருச்சு. நம்ம புளி கரைச்சி ஊற்றிடலாம். புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க, மசாலா எல்லாம் வந்து இதுவாகிறதுக்கு. ஸோ உப்பு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா மீனில் வந்து உப்பு பிடிக்கணும். ஏன்னா நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் குழம்புல உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம், ஓகே. பட் மீனுக்கு பிடிக்கிற அளவாவது உப்பு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கொதி வந்துருக்கு. இப்போ நம்ம ரிமைனிங் இன்னொரு ஸ்பூன் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபிஷ் மசாலா பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ நீங்கள் வீட்லேயே வந்து ஃபிஷ் மசாலா பொடியெல்லாம் அரைக்கிறீங்கன்னா அதுவும் வந்து இன்னுமே வந்து ரொம்ப பெட்டரு. பட் எனக்கு டைம் இல்லாததுனால நான் வெளியே வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது தான் நீங்கள் ஃபிஷ் போடணும், கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு குழம்பு கொதிக்குது. ஸோ குழம்புல எப்பவுமே இந்த வால், இந்த தலை இதெல்லாமே நீங்கள் குழம்புல போட்டுருங்க. தலைலாம் வந்து நம்ம குழம்புக்கு போடும்போது நல்லா வந்து ஒரு அதோட எசன்ஸ்லாம் இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும். மீதி வந்து நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வைக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். மற்றதெல்லாம் வந்து பெருசா முங்கிடுச்சு. தலை மட்டும் கொஞ்சம் முங்காம இருக்கு. அதை நம்ம திருப்பி போட்டோம்னா கரெக்டா இருக்கும். இது வந்து ஃப்ரை பண்றதுக்கு நம்ம எடுத்து வச்சிட்டோம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நீங்க ஃபிஷ் திருப்பி போடுறதுனா திருப்பி போட்டுருங்க. நான் தலையெல்லாம் வந்து வெளியே தெரிஞ்சிச்சு இல்லையா, அதெல்லாம் திருப்பி போட்டு அதுவும் நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். ஸோ அதில் வந்து 1 ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமா மஞ்சள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். ஏன்னா இது வந்து பிளெயின் காஷ்மீரி சில்லி பவுடர்ல, ஸோ ரொம்ப காரமாக இருக்கும்ட்டு அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் இதை எடுத்துட்டோம். அப்புறம் 1/2 லெமன் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ லைட்டாக இதில் வந்து ஆயில் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எவ்வளோ நேரத்தில் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம்? இது இன்னும் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அண்ட் ஃபிஷ் ஃப்ரையில் இதை கலந்துட்டா. அது எவ்வளோ நேரம் நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கணும்? ஒரு 1/2 அன் ஹவர். 1/2 அன் ஹவர். 1/2 அன் ஹவர் பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம டைம் இல்லை, ஒரு 15 மினிட்ஸ், சும்மா 15 மினிட்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். லெமன் புழிஞ்சாச்சு, லைட்டாக ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 5 ஃபிஷ் தான் ஊற்றிப்போம். ஏன்னா அது போதும். நம்ம எல்லாமே குழம்புல போட்டாச்சு. இல்லை லைட்டாக இந்த மசாலாவை வந்து தடவிடலாம். உங்களுக்கு 1/2 அன் ஹவர் வந்து மேரினேட் பண்ண டைம் இல்லைன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ் கூட வச்சு. இல்லை கர்ட் போடலாமா? லைம் இல்லைன்னா கர்ட் போடலாம். லைம் இல்லைன்னா கர்ட் போடலாம். இதுலயே வந்துட்டு இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா ஒரு 1/2 டொமேட்டோ அண்ட் ஆனியன் வித் கொஞ்சமா கருவேப்பிலை ஃப்ரை அரைச்சி இதில் போட்டா உங்களுக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கும். இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. வீடியோ போடுவோம். ஓகே. சோ இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்லயும் வந்து நீங்க வந்து இது பண்ணி வைக்க போறீங்க. இது வந்து நம்ம அங்க ஃபிஷ் குழம்பு பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்க இதை இங்க மேரினேட் பண்ணிட்டீங்கன்னா சைட் பை சைடு அது நீங்க குழம்பு முடிக்கும் போது இதாயிடும். கரெக்டா இருக்கும். குழம்பு பண்ணி முடிச்சிட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஃப்ரை பண்ணி அப்படியே சுட சுட ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடலாம். முடிஞ்சிச்சு.
ஸோ இது அப்படியே வந்து நம்ம இது பண்ண போறோம். ஓகே. ஸோ நம்ம இப்போ தவா ஆன் பண்ணி லைட்டா எண்ணெய் ஊற்றிருக்கோம். லைட்டா இப்போ வந்து நம்ம சிம்ல வச்சுட்டு இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து சுத்தணும். சிம்ல வச்சு போடணும். நீங்க ஹையா வச்சு போட்டீங்கன்னா எண்ணெய் ரொம்ப தெரிச்சிடும். பார்த்து பார்த்து. ஓகே. ஸோ நம்ம இப்போ ஃபிஷ் வந்து திருப்பி போட்டுடலாம். ஆக்சுவலாக இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து இஞ்சி டேஸ்ட் வந்து பிடிக்காதுன்னுவாங்க, அதனால நாங்கள் அதை ஆட் பண்ணல ஆக்சுவலாக. பட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு 5 minutesல ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஃபிஷ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கு. ஓகே. இப்போ ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம சாப்பிடும்போது எப்படி பிளேட் பண்ணோம்னு காட்டிட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ஃபைனலாக ஒரு சூப்பரான ஒரு 10 minutesல செய்யக்கூடிய ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே இதை வந்து நீங்கள் சுடு சுடு சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் அண்ட் கேட்ச் யூ அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.